வணக்கம், வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர் சேனல். இந்த சேனலோட முதல் வீடியோ இது. இந்த சேனலோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமும் காட்டிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிகினராக ட்ரேடிங் சென்டருக்கு நுழையிறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்கு, அப்புறம் அதை பற்றின பயம், இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த வீடியோ என்னோடய சேனலில் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு டைட்டிலே பார்த்தீங்கன்னா பிகினர் ட்ரேடர் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிகினர் ட்ரேடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. சில பேர் சம்பாதிச்சு தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு மார்க்கெட் ஏறும்போது, அதாவது ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறும்போது விற்கணும், ஸ்டாக்கோட விலை இறங்கும்போது வாங்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பிள்னு சொல்கிறாங்க. அதனால் நானும் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் பிகினர் ட்ரேடர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பிகினராக இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டு கிடையாது. மார்க்கெட் ஏறுது இறங்குங்கிறது அந்த டைம் பீயிங்கில் ஏறுறது இறங்குறது மட்டும் கிடையாது. ஸோ அது கண்டினியூஸாக ஏறிட்டு இருந்தால் தான் அது ஏறுறதாவே அர்த்தம். அதேமாதிரி கண்டினியூஸாக இறங்குது அப்படின்னா தான் கண்டினியூஸாக இறங்குது அர்த்தம். பட் இறங்கினதுக்கு அப்புறமோ இல்லை ஏறி முடிஞ்சதுக்கப்புறமோ தெரிஞ்சு எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ நமக்கு அதை ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஏறுது இறங்குது, ஏறுனா எவ்வளோ தூரம் ஏறும், இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கும், இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சால் தான் ஒரு கரெக்டான டைமில் நம்ம பையோ இல்லை செல்லோ பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு என்னெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பேசிக்கான விஷயங்களை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் அ பிகினர் ட்ரேடராக நான் இறங்குறேன், மார்க்கெட்டில் இறங்கி நான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் மினிமமாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு பிகினராக. மினிமம் ஏன்னா என்ன இந்த மினிமம் குவாலிட்டிஸ், என்ன இந்த மினிமம் டெக்னிக்ஸ், இல்லை என்ன இந்த மினிமம் நாலேஜ்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மார்க்கெட்டை பற்றின அறிவு. இப்போ எனக்கு என்னன்னே தெரியாமல் நான் போய் செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்த பேசிக் நாலேஜ் வச்சு அப்போ பயங்கரமாக சம்பாதிச்சிடலாமா சார்னா கண்டிப்பாக முடியாது. மார்க்கெட்டில் யாருமே இன்றைக்கி நைட்டு இறங்கி நாளைக்கு காலையில் சம்பாதிச்சாலும் கிடையாது. எல்லாம் வருஷக்கணக்காக ட்ரேட் பண்ணி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி, நாலேஜ் மூலிமா கேபிட்டலை ரைஸ் பண்ணி அது மூலிமா சம்பாதிச்சவங்க தான் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் 5000 முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அதை லாபமாக்கி, அதாவது 100 50ன்னு ப்ராஃபிட் பண்ண பழகி, அதுக்கப்புறம் அதை அக்குமுலேட் பண்ணி 10,000 மாற்றணும். அப்புறம் அந்த 10,000 அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும். ஸோ 5000 இருந்தப்போ 50 ரூபா பண்ணினீங்க. அதே நாலேஜோடு இப்போ 10,000 வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்? 100 ரூபா பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் அக்குமுலேட் பண்ணி அதை முதலீடுகளை பெருக்கி அந்த முதலீடை உங்களுடைய ஒரு ப்ரைமரி கேபிட்டலாக ஒரு இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபைடு கேபிட்டலாக நீங்கள் தான் கொண்டு வந்து நிறுத்தணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், இந்த வருமானம் எனக்கு கிடைக்குது, இந்த வருமானத்தை வச்சு நான் பெருக்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வர்றதெல்லாம் நீங்கள் வெளியெடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் இப்போ 5000 போட்டு 100 ரூபா கிடையாது, 100 ரூபாய் நீங்கள் வெளியெடுத்துட்டிங்கன்னா அதில் யூஸே கிடையாது. ஸோ அந்த 100 ரூபா அடுத்த முன்னாடி 5500 ரூபா முதலீடாக மாறணும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் வர வரைக்கும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் பண்ணும்போது அது 1 லட்ச ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் ஒரு கொஷின். உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண நிறையா டெக்னிக்ஸ் கற்றுக்க நாலேஜ் அதிகமாகிட்டே போகும். ஸோ நாலேஜ் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் அடுத்து எங்கே போக போகுது, இறங்க போதா ஏறப்போதா, எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக், எந்த ஸ்டாக் மோசமான ஸ்டாக்கு, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்படி நாலேஜ் கெயின் ஆகும்போது ஆரம்ப காலகட்டத்தில் பிகினராக இருந்த நீங்கள் 1000 ரூபா போட்டுட்டு 10 ரூபா எடுத்த இடத்துல நாலேஜோடு போகும்போது அதே 1000 ரூபாய்க்கு உங்களுடைய லாப விகிதம் 50 ரூபாயாக மாறும், பிற்காலத்தில் 100 ரூபாயாக மாறும். ஸோ அப்போ இதில் டெக்னிக்ஸு அதே மாதிரி நாலேஜு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு பிகினராக உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் நான் போடுவேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை அழுத்துங்க. ஸோ தட் நான் எந்த ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன், நோட்டிஃபிகேஷன், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். மிக்க நன்றி. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஒரு பிகினர் ட்ரேடராக கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இந்த 3 விஷயம் ஒரு பிகினராக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயத்தில் பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி த பிகினர் ட்ரேடர் ஷுட் நாட் என்டர் இன்டு த மார்க்கெட். ஸோ என்னென்ன 3 விஷயம்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் ஒரு மார்க்கெட்டுக்கு. நெக்ஸ்ட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இது அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் தான் ஒரு ட்ரேடரை லாபத்துலேயோ இல்லை நஷ்டத்துலையோ கொண்டு போய் விட போகுது. ஓகேங்களா? அது என்ன என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கிளியராக புரிஞ்சுங்க. ஒரு ஸ்டாக்கு நம்ம நீங்கள் ஒரு மார்க்கெட்டோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸ் அந்த கிராஃப், இன்னும் சிம்பிளாக சொன்னால் கிராஃப்,
அந்த கிராஃப் வந்து ஏறி இறங்கி ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில். அப்படி ஆசிலேட் ஆகும்போது இறங்கி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிராஃபு ஒரு இடத்துல தாங்கி நின்று திருப்பி ஏறும். அந்த தாங்குகிற இடம் தான் சப்போர்ட். அதே மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கிற கிராஃபு ஒரு இடத்துல அப்படியே ஏறிக்கிட்டே இருந்துடாது, அது ஒரு இடத்துல தடைப்பட்டு இறங்கும். அந்த தடை ஏற்படுறதுனால தான் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இறங்குற ஸ்டாக்கு தாங்கி பிடிக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு 1 month சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 3 இடத்துல தொடர்ந்து ஒரு ஆவரேஜான ஒரு இடத்துல அந்த தாங்கி நின்று தாங்கி திரும்பி இருக்கும். ஸோ அதுதான் அதோட சப்போர்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம், அந்த 1 monthக்குரிய சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் we can expect at the same point. ரெசிஸ்டன்ஸ் அதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு 1 monthல ஒரு 3-4 தடவை அது வந்து ஏறி இறங்குதுன்னா அந்த ஏற்றங்கள் ஆவரேஜாக ஒரே இடத்துல திரும்ப ரிப்பீட்டடாக அந்த இடத்துல மட்டுமே ரெசிஸ்ட் ஆகி திரும்பியிருக்கும். அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த கிராஃப்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னா நீங்கள் பை செல் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா குறைச்ச ரேட்டில் வாங்கணும், அதிக ரேட்டில் விற்கணும். இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம். ஸோ அந்த குறைச்ச ரேட்டு நம்ம சில பேர் சொல்லுவாங்க, நான் குறைஞ்சி வந்துகிட்டு இருந்துச்சு, நான் வந்து வாங்கினேன், ஆனால் நான் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் இறங்குச்சே தவிர உடனே ஏறலை, அப்புறம் எனக்கு வந்து அது வந்து மைனஸில் போயிடுச்சு, லாஸில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் அதே மாதிரி தான். ஸ்டாக் நான் வாங்கினேன், உடனே இறங்கிட்டே இருந்துச்சு, ஏறலைன்னு நான் விற்றுட்டேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ அது மாதிரி என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்படியெல்லாம் வந்து லாஸ் ஆக விடக்கூடாது. அதுக்கு என்ன எப்படி விடாமல் தடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு தான் வந்து டெக்னிக்கல் நாலேஜை அதிகப்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு பேசிக் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். என்ட்ரி எக்ஸிட்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதுக்கான நிறையா டூல்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, அதுக்கான இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் அந்த இண்டிகேட்டர்ஸ் நிறையா இருக்குது. அது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன், அந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. இப்போ நம்ம அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த சப்போர்ட் எப்போ வரும்னு எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் அந்த அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டுனா என்ன, ஒரு ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது அப் ட்ரெண்டு, இறங்க ஆரம்பிச்சு இறங்கிக்கிட்டே இருக்குன்னா அது டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தெரிஞ்சு அதான் ஏற்கனவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கங்க அப்படின்னா, அந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டோட சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த 1 மாதத்தில் 3 இடத்துல ஆவரேஜாக தாங்கி நின்றது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இருக்கலாம், இன்னும் மேலே இருக்கலாம். ஸோ இடம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும். ஸோ இது எப்படி மாறுது இறங்குது, இது அடுத்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகி கீழே போக போகுது. அதாவது இந்த நான் ஒரு 3 இடத்துல ஒரு பார்த்தேன், திரும்ப அந்த இடத்துலையே சப்போர்ட் ஆகி ரெசிஸ்ட் ஆகி வருது. ஒருவேளை அது மாறப்போதா அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரேக் அவுட். ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டை வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரெண்ட் டயக்ராம். இந்த ட்ரெண்ட் டயக்ராம் நம்ம கூட கற்றுக்கணும். அதெல்லாம் நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இங்கே நான் எடுத்து வச்சுருக்க சார்ட் வந்து ஐடிசி சார்ட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐடிசி ஒரு மிகப்பெரிய ஃபுட் கார்பரேஷன் அண்டு டொபாக்கோ சம்மந்தமான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 minute சார்ட்டு, 5 minute சார்ட்டு, 3 minute சார்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ இது வந்து இங்கே 1 day சார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா 1 day சார்ட் இது. ஸோ 5 day சார்ட்டுக்கு மாற்றி பார்க்குறேன், 5 daysல எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ 5 daysல பார்த்தீங்கன்னா அப்படி டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. 1 dayல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 1 dayல அப்படி டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் இருந்துருக்கு. இதுதான் டவுன் ட்ரெண்டுங்கிறது. அதாவது இங்கே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய டாப் இருக்குது, அந்த டாப்பில் இருந்து இதான் ட்ரெண்டு லைனு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனே இருக்கும். அதை போயிட்டு இங்கே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் சார்ட்டில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் இங்கேருந்து எடுத்திங்கன்னா அடுத்த டவுன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த டவுன் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதை அப்படியே கவர் பண்ணிடுவாங்க. வந்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து இப்படி டவுன் ஆகி இது எல்லா ஆப்ஷனும் காமனாக இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது இதையும் ஜாயின் பண்ணும்போது இங்கே வருது, வந்து இறங்கி திருப்பி போய் இதை பிரேக் அவுட், இதுக்கு பேர் தான் பிரேக் அவுட். ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி இது அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் மறுபடியும் அப் ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் லைனை ட்ரா பண்ணுறேன். இப்போ அப் ட்ரெண்டில் போகுது, என்ன அது ஒரு ஸ்டேஜில் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் அங்கேருந்து திருப்பி இறங்க ஆரம்பிச்சிது. சரி, இது ட்ரெண்டு. இப்போ இந்த ட்ரெண்டு, ஸோ இங்கே ட்ரெண்டு மறுபடியும் நம்ம தொடர்ந்து வரையலாம். இது வந்து அந்த லைவ் சார்ட்டில் வரையும் போது உங்களுக்கு தெரியும், இது வந்து முடிஞ்சதுங்கிறனால பின்னாடி அடுத்தடுத்து வரக்கூடிய லைன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. பட் நீங்கள் வந்து நம்ம வரையும் போது ஆக்சுவல் லைவில் வந்து அப்போ தான் புதுசாக ஒவ்வொரு கேண்டலாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா, டவுன் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு நான் ஒரு லைன் முன்னாடி, இப்போ உதாரணத்துக்கு கேண்டில் வந்து இது வரைக்கும் தான் ஜென்ரேட் ஆகிருக்குன்னா நான் இந்த ரெண்டையும் டச் பண்ணி இங்கே லைன் வரைஞ்சிறேன். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா இது அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கு. போயிட்டே இருக்கும்போது இங்கே மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி அப் ட்ரெண்ட் மாதிரி போகுது, ஆனால் என்ன எடுத்து மறுபடியும் டவுன் ஆகுது. ஸோ அப்போ ஓவரால் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி 1 dayல, சரி 1 dayல டவுன் ட்ரெண்டாக இருந்திருக்கு. அப்போ 5 daysல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸு
ஆசிலேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ்லேயே இது ஓவராலாக டவுன் ட்ரெண்டு தான். ஸோ 1 டேல பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, இன்றைக்கி தான் இறங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ திருப்பி ஏறும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது தப்பு. இங்கே 5 டேஸில் டவுன் ட்ரெண்ட் ஆகி டவுன் பிரேக் அவுட் ஆகி அப் ட்ரெண்ட் போகுது. இப்போ இந்த இடத்துல நுழையிற ஒருத்தர் என்ன நினைப்பாரு, இந்த இடத்துல நுழையிறாரு, இன்றைக்கி காலையில் நுழையிறாரு, ஸோ ஏறிக்கிட்டு இருக்குது, மார்க்கெட் ஏறுது, இன்றைக்கி நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக ஏறி நான் லாபம் பார்த்துட்டேன்னு நினச்சி இறங்கிடுவார். ஆனால் என்ன ஆகும், ஓவரால் அந்த 5 டே ட்ரெண்டு பாருங்கள், இந்த பாயிண்டில் இருந்து உதாரணத்துக்கு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் போடுறேன், இந்த ஹைட் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஓவராலாகவே டவுன் ட்ரெண்ட் தான். பாருங்கள் இந்த லைனுக்குள்ளேயே தான் போயிட்டு வந்துருக்கு. இதோட ஏற்ற இறக்கம் இந்த லைனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது தெரியாமல் இறங்கும்போது தான் தப்பாயிடுது. இப்போ புதுசாக ஒரு பிகினர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி மார்க்கெட் நுழையிறாரு, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இன்றைக்கி நுழையிறாரு, ஏறினா வாங்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. இங்கேருந்து அடுத்தடுத்து கேண்டில் ஏறுது, ஏறினோடனே அப் ட்ரெண்டில் இருக்குன்னு நான் இந்த லோ பாயிண்ட்லன்னு நினச்சி இதை வந்து வாங்கிடுறாரு. வாங்கிட்டு ஏறுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே விற்றாருனா பொழைச்சாரு, ஒரு வேளை விற்கலை என்ன ஆகிடுது, டெலிவரி ஆப்ஷனில் போட்டுறாரு. அப்போ என்ன ஆகுது, பெண்டிங்கில் இருக்குது, அது மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்கும். புரியுதா? இது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் அடிக்கிறது. அவரோட நேரம் அன்றைக்கி தான் கடைசி டவுன் ட்ரெண்டோட எண்டு பாயிண்ட்டாக இருந்தால் பொழைச்சாரு, அடுத்த நாள் அது ஏறிடும். ஒருவேளை அது ஸ்டார்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம 5 டேஸ் பார்த்தோமா ஐடிசி ஸ்டாக்கை, இப்போ 1 மந்த் போடுவோம். இப்போ இந்த 1 மந்தில் பாருங்கள் இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. என்னைக்கு 9ஆம் தேதி காலையில் ஒரு அப்பு கொடுத்துட்டு அந்த அப் பாயிண்ட்டை முடிச்சோன்னே அங்கேருந்து பாருங்கள் டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது. புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டு டயக்ராமு. இப்படி தான் நம்ம ட்ரெண்டு பார்க்கணும். அப்போ ட்ரெண்டுங்கிறது அன்றைக்கி காலையில் உட்காந்து பார்க்கக்கூடாது, அந்த அரை மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ 5 நிமிஷத்துலையோ பார்க்கணும். ட்ரெண்டை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், 1 வீக்கில் என்ன ஆயிருக்கு, 1 மந்தில் என்ன இருக்குது, 1 மந்த்லேயும் டவுன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து சார் வருது அப்படின்னா அதை இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹரிசான்டல் லைன் இருக்குது, அதை எடுத்துங்க. அதை எடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த 2 ஹைட்டும், இங்கே ஒரு ஹைட் இருக்குது, இங்கே ஒரு ஹைட் இருக்குது. இந்த 2 ஹைட்டுக்கு காமனாக அந்த கர்சர் லைனை கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது மேலே ஏறிக்கிட்டே இருக்குது ஸ்டாக்கு. இங்கே இருந்து ஏற ஆரம்பித்த ஸ்டாக்கு இது வரைக்கும் ஏறுது, ஏறி இங்கே முட்டி அதோட தடைப்பட்டு திரும்புது, திருப்பி ஏறுது, திருப்பி இதே பாயிண்டில் முட்டி தடைப்பட்டு திரும்புது. இது பிரேக் அவுட்டு. ஆனால் இந்த பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக இல்லாமல் திருப்பி ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுது. ஸோ இது ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த 1 மந்தில் நம்ம சப்போர்ட்டுன்னு பார்க்குறோம். ப்ரீவியஸ் சப்போர்ட்டு பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்போர்ட்டு இந்த இடத்துல அதே சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. மார்ச் மாதத்தில் இங்கேயும் அதே ரெசிஸ்டன்ஸ், அதே ரெசிஸ்டன்ஸை இங்கேயும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் சொன்ன காமன் ஹை பாயிண்ட்ஸ். சரி சார், இதுக்கு முன்னாடி ஆமாம் இருந்துச்சு. இது கொரோனா வந்ததுனால அப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் இப்போ சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் இறங்குறவங்க என்ன நினைக்கலாம்னா, இந்த சப்போர்ட், அதாவது ஆஃப்டர் கரோனாவில் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகும் அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணணும். அதுலேயும் நீங்கள் ஓரளவுக்கு ரீசனபிளாக டெய்லி ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மேக்ஸிமம் இந்த கொரோனாக்கு அப்புறம் இதுதான் ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அதில் ஒரு 80%யோ 90% ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி டார்கெட் பை டார்கெட்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் பிஃபோர் 10% பையிங் ட்ரெண்டை அனலைஸ் பண்ண டைம் இருந்தால் அனலைஸ் பண்ணி வாங்க. அதுக்கு அனலைசிங்கான டூல்ஸு அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட ஐடியானா ஒரு 20% இருக்கும்போதே பை பண்ணுற ஐடியாவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சப்போர்ட்டில் இல்லை 10%, ஒஸ்ட் கேஸ் 10%, அது நல்லது. 20ங்கிறது கூட ஜாஸ்தி. பையிங்கிறது எவ்வளோ கீழே வாங்குறோமோ அவ்வளோ நல்லது. ஒரு 10% டார்கெட் வைங்க, இல்லை 5% கூட வைங்க. வந்தால் வாங்க, வரலைன்னா விட்டுருங்க. ஏன்னா ஒரு பிகினராக அதுதான் நல்லது. என்னுடைய சஜஷன். எதுவுமே தெரியல அப்படின்னா அது நல்லது. இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கீழே இறங்கிக்கிட்டே வந்த ஸ்டாக்கு இங்கே தாங்கி நின்று திரும்பி ஏறி திருப்பி இங்கேயே வந்து தாங்கி நிற்குது. அப்போ இது 2 ஒரு காமன் பாயிண்ட் கிடைக்குதா? இப்போ இதை ஒரு சப்போர்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதான் இருக்கிற லோயஸ்ட் சப்போர்ட்டாக இந்த பீரியட் வரைக்கும் இருக்குது. ஆனால் இதுக்கு பீரியடுக்கு முன்னாடி சப்போர்ட் மோசமாக இருக்குது. ஐயோ, இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு நியூஸ் ரொம்ப முக்கியங்க மார்க்கெட்டில். இங்கே வந்து மே மாதம் வந்துச்சு, இது வந்து மார்ச் மாதம். ஸோ மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனால பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு மார்ச் டு ஏப்ரல். அதனால ரொம்ப டவுனில் இருக்குது. இங்கேருந்து மீண்டு வந்துருச்சு மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேருந்து மீண்டு வந்த மார்க்கெட்டு ஏறி திருப்பி இறங்குது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 157 போகுமா அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்பு இன்னும் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ வந்து அந்த நமக்கு தெரியும் லாக்டவுனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. இந்த சப்போர்ட் மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. அது மெயின்டைன் ஆகுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த சார்ட்டோட பீரியடை நீங்கள் குறைக்கணும். ஸோ 1 மந்த் சார்ட்டுங்கிறத கொஞ்சம் குறைக்கிறோம். ஒரு 1 மந்த் சார்ட்டே வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே போங்க. அது எப்படி சார் 1 மந்த் சார்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? கீழே போனால் 5 டேஸ் தான் இருக்குது. அப்போ நான் 15 டேஸ் 10 டேஸ் பார்க்க முடியாது அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த மினிட்ஸ்ன்னு இருக்கும். இதை வந்து குறைங்க. 10 மினிட் சார்ட்டாக பிரிச்சிங்கன்னா அது கொஞ்சம் விலாசமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இந்த 10 மினிட் சார்ட்டு பாருங்கள். ஸோ ஐடி ஸ்டாக்கை பொறுத்தவரை இந்த 10 மினிட்ஸ் சார்ட்லையும் நமக்கு இங்கே வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது. இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா காமனாக இல்லை,
அன்காமனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கையின் பேரில் இதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதாவது இந்த சப்போர்ட்டு இங்கே கிடைச்ச சப்போர்ட் இதே லைன் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அப்போ இதுதான் அடுத்த சப்போர்ட்டுன்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கெல்லாம் அதுக்கு கீழே உடச்சிட்டு போனால் ஒரு வேளை இந்த சப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி வாங்க சொல்கிறது. 5% இருக்கும்போது பை பண்ண ஆரம்பிங்க. மொத்தமாக எல்லா குவான்டிட்டி வாங்காதீங்க என்றைக்குமே. இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3000 வாங்குங்க ஸ்டாக்கை. அதுக்கப்புறம் இது கீழே உடச்சிட்டு போனால் அடுத்த 3000 வாங்குங்க. ஒரு ரிட்டர்னே அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அதுக்கு அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் டிஸ்கஸ் பண்ண மற்ற பேசிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ சப்போர்ட் லைன் இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த சப்போர்ட் லைன் நீங்கள் இங்கே என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ சப்போர்ட் யூஸ்வலாக எல்லோரும் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லாருமே ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உங்கள் ட்ரெண்டை நீங்கள் விதவிதமாக அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விதவிதமான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மிக்க நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.